ஓம் சாந்தி. இன்றைய முரளி 2/5/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து தன்னோடு பேசுங்கள். நான் அழியாத ஆத்மா, தந்தையிடமிருந்து கேட்கிறேன் என பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் நினைவில் கவனக்குறைவாக இருப்பார்களோ அவர்களின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? பதில்: நான் சிவபாபாவின் குழந்தையாக இருக்கிறேன், நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்வார். அவர் சொல்வது எல்லாம் பொய், கவனக்குறைவு என்று பாபா சொல்வார். இதில் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர வேண்டும், உரையாட வேண்டும். ஆத்மாவே உரையாடுகிறது. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிறீர்கள். ஆத்மா அபிமானி குழந்தைகளே சாட் வைப்பார்கள், சும்மா ஞானத்தின் கதை அளக்க மாட்டார்கள். பாடல்: முகத்தை பார் பிராணி. ஓம் சாந்தி. ஆத்மாவை பிராணன் என்று சொல்கிறார்கள் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இப்போது தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. இங்கே இதன் சாரம் மட்டும் புரிய வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் இங்கே அமரும்போது தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேக உணர்வை விட வேண்டும். ஆத்மா நான் மிக சிறிய புள்ளி, நானே இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கிறேன். இந்த ஆத்மாவின் ஞானம் யாரிடமும் இல்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நான் சிறிய ஆத்மா என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த சரீரத்தை வைத்து எல்லா பாகத்தையும் ஆத்மாவே நடிக்கிறது. அதனால் தேக உணர்வு நீங்க வேண்டும். இதுதான் முயற்சி. ஆத்மாக்கள் நாம் இந்த முழு நாடகத்தின் நடிகர்கள். பரமபிதா பரமாத்மா மிக உயர்ந்த நடிகர். அவரும் இவ்வளவு சிறிய புள்ளி என்பது புத்தியில் இருக்கிறது. அவரது புகழ் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஞானக்கடல், சுகக்கடல் என்னும் சிறிய புள்ளியாக இருக்கிறார். தெய்வீக காட்சி இல்லாமல் ஆத்மாவை பார்க்க முடியாது. இந்த புது புது விஷயங்களை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உலகத்திற்கு என்ன தெரியும்? உங்களிலும் சிலரே சரியானபடி புரிந்திருக்கிறார்கள். மேலும் நான் ஆத்மா சிறிய புள்ளி என்பது புத்தியில் இருக்கிறது. நமது தந்தை இந்த டிராமாவில் முக்கிய நடிகர், மிக உயர்ந்த நடிகராக தந்தை இருக்கிறார். பின்னர் இன்னென்னார் வருகின்றார்கள். தந்தை ஞானக்கடல் என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் சரீரம் இல்லாமல் ஞானத்தை சொல்ல முடியாது. சரீரத்தை வைத்தே பேச முடியும். அசரீரியாகும்போது அவயங்கள் தனியாகின்றன. பக்தி மார்க்கத்தில் தேகதாரிகளையே நினைவு செய்கிறார்கள். பரமபிதா பரமாத்மாவின் பெயர், உருவம், காலம், தேசம் ஆகியவற்றை அறியவில்லை. பரமாத்மாவின் பெயர் உருவத்தை கடந்தவர் என்று சொல்கிறார்கள். நாடகப்படி நீங்களே நம்பர் 1 சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு நீங்களே சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கு நான் ஆத்மா, ஆத்மா இந்த சரீரத்தை கொண்டு பேசுகிறது. அதில் ஞானம் இருக்கிறது என்ற மனநிலை உறுதியாக்க வேண்டும். நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் அழியாமல் பதியப்பட்டிருக்கிறது என்ற ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இவை புது புது பாயிண்டுகள். ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா தந்தை சொல்வதை கேட்கிறேன் என்று தன்னோடு பேச வேண்டும். ஆத்மா எண்ணில்தான் தாரணை ஏற்படுகிறது. ஆத்மா எண்ணில்தான் பாகம் பதியப்பட்டு இருக்கிறது. ஆத்மா நான் அழியாதவன். இப்படி உள்ளே அரைக்க வேண்டும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். தேக அபிமான மனிதர்களிடம் ஆத்மாவின் ஞானமே இல்லை. எத்தனை பெரிய பெரிய புத்தகங்களை தன்னிடம் வைத்திருக்கிறார்கள். அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது. இது தமோ பிரதான உலகம். மிக உயர்ந்த ஆத்மாவாக யாரும் இல்லை. இப்போது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை உள்ளே அரைக்க வேண்டும். ஞானத்தை சொல்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், எனினும் நினைவே இருப்பதில்லை. உள்ளே அந்த அகநோக்கம் இருக்க வேண்டும். நாம் தந்தைய நினைவால் பதித்ததிலிருந்து பாவனமாக மாற வேண்டும். வெறும் பண்டிதராக கூடாது. இதை பற்றி ஒரு பண்டிதரின் உதாரணமும் இருக்கிறது. ராமா என்று சொன்னால் அக்கறைக்கு செல்லலாம் என்று மாதர்களுக்கு சொன்னார். இப்படி ஞானத்தின் கதை அளக்காதீர்கள். இப்படி அதிகமாக இருக்கிறார்கள், மிக நன்றாக புரிய வைக்கிறார்கள். ஆனால் யோகமே இல்லை. நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். இல்லை என்றால் நான் இத்தனை மணிக்கு எழுகிறேன், இவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று தந்தைக்கு ஷார்ட் அனுப்ப வேண்டும். எந்த செய்தியும் கொடுப்பதில்லை. ஞானத்தை அதிகமாக கதை அளக்கிறார்கள். யோகமே இல்லை. பெரிய மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார்கள், எனினும் யோகத்தில் காயாக இருக்கிறார்கள். பாபா, நீங்கள் எவ்வளவு அன்பானவர். இந்த விசித்திர நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. ஆத்மாவும் தெரியாது, பரமாத்மாவும் தெரியாது. இந்த நேரம் மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாக இருக்கிறார்கள். நாமும் அப்படி இருந்தோம். மாயாவின் ராஜ்யத்தில் எவ்வளவு கெட்ட நிலை ஏற்படுகிறது. இந்த ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம்.
ஆத்மா, நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள், நீங்கள் சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்று சொல்லுங்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஏழைக்கு இன்னும் எளிதாக இருக்கும். செல்வந்தருக்கு பிரச்சனைகள் எதையும் இருக்கின்றன. நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதிக ஏழையும் இல்லை, அதிக செல்வந்தரும் இல்லை. எப்படி பாவனமாக மாறுவது என்ற அறிவுரையை ஒவ்வொரு கல்பமும் பாபா வந்து கொடுப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். மற்றபடி உங்கள் வேலை வெட்டி போன்றவற்றில் பிரச்சனை இருக்கலாம். அதற்காக பாபா வரவில்லை. பதித்த பாவனரே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். அதனால் பாவனமாக மாற தந்தை உத்தி சொல்கிறார். இந்த பிரம்மா தானும் எதையும் அறியவில்லை. நடிகர்களாக இருந்தும் நாடகத்தின் முதல் இடைக்கடையை அறியவில்லை என்றால் அவரை என்னவென்று சொல்வீர்கள்? ஆத்மாக்கள் நாம் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் நடிகர்கள். இதுவும் யாருக்கும் தெரியாது. ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கிறது என்று சொல்கிறார்கள். எனினும் அனுபவத்தோடு சொல்வதில்லை. ஆத்மாக்கள் நாம் மூலவதனத்தில் இருப்பவர்கள் என்பது இப்போது உங்களுக்கு பிராக்டிக்கலாக தெரியும். ஆத்மாக்கள் நாம் அழியாதவர்கள். புத்தியில் இந்த நினைவு இருக்க வேண்டும். பலருக்கு கொஞ்சம் கூட யோகம் இருப்பதில்லை. தேக அபிமானத்தின் காரணத்தால் தவறுகளும் அதிகம் நடக்கின்றன. ஆத்மா அபிமானி ஆவதே முக்கிய விஷயம். நாம் சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். எந்த குழந்தைகளுக்கு சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குமோ அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வராது. ஏதாவது தவறு செய்துவிட்டால் பாபா நான் இந்த தவறு செய்துவிட்டேன் என்று உடனே தந்தைக்கு ரிப்போர்ட் செய்வார்கள். மன்னிப்பு கேட்பார்கள். மறைக்க மாட்டார்கள். மறைத்தால் அது இன்னும் விருத்தியாகும். பாபாவிற்கு செய்தி கொடுத்து கொண்டே இருங்கள். உனது யோகம் சரியாக இல்லை என்று தந்தை எழுதுவார். பாவனமாக மாறுவதே முக்கிய விஷயம். குழந்தைகள், உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் கதை இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்ற கவலையே இருக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட வேண்டும். நீங்கள் ராஜ ரிஷிகள். அட்யோகி ஒருபோதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. ராஜயோகத்தை தந்தையே கற்பிக்கிறார். தந்தையே ஞானத்தை கொடுக்கிறார். மற்றபடி இந்த நேரத்தில் இருப்பது தமோ பிரதான பக்தி. ஞானத்தை தந்தை சங்கமயுகத்தில் மட்டும் வந்து சொல்கிறார். தந்தை வந்தால் பக்தி முடிய வேண்டும். இந்த உலகமும் முடிய வேண்டும். ஞானமற்ற யோகத்தால் சத்தியுக ஸ்தாபனை நடக்கிறது. பக்தி வேறாக இருக்கிறது. துக்கமும் சுகமும் இங்கேயே இருக்கின்றன என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. தனக்கு நன்மை செய்து கொள்ள உத்தியை உருவாக்கி கொண்டே இருங்கள். சாந்தி தாமமும் சுகதாமமும் பாவன உலகம் என்பது புரிய வைக்கப்படுகிறது. இது அசாந்தி தாமம், துக்கதாமம். முதலாவது முக்கிய விஷயம் யோகம். யோகம் இல்லாத போது சொல்லும் ஞான விளக்கம் பண்டிதரை போல இருக்கும். இந்த காலத்தில் மாய மந்திரம் அதிகம் வந்திருக்கின்றன. அவற்றோடு ஞானத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. மனிதர்கள் எவ்வளவு பொய்யில் சிக்கியிருக்கிறார்கள். பதித்தமாக இருக்கிறார்கள். நான் பதித்த உலகில் பதித்த சரீரத்தில் வருகிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். இங்கே யாரும் தூய்மையாகவே இல்லை. இவர் தன்னை பகவான் என்று சொல்வதும் இல்லை. நானும் பதித்தமாக இருக்கிறேன், பிறகு பாவனமாவேன், அப்போது பரிஸ்தாவேன் என்று இவர் சொல்கிறார். நீங்களும் பவித்திர பரிஸ்தாவீர்கள். அதனால் நாம் எப்படி பாவனமாக மாறுவது என்பதே முக்கிய விஷயம். நினைவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. யார் நினைவில் கவனக்குறைவாக இருப்பார்களோ அவர்கள் நாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகளாகவே இருக்கிறோம், நினைவிலேயே இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அது எல்லாம் பொய், கவனக்குறைவு என்று தந்தை சொல்வார். அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர வேண்டும். இப்படி முயற்சி செய்ய வேண்டும், உரையாட வேண்டும். ஆத்மாவே பேசுகிறது. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிறீர்கள். ஒருவர் யாருக்காவது நன்மை செய்தால் அவருக்கு புகழும் பாடப்படும். அது சாதாரண புகழ். இங்கே இருப்பது நிராகார பரமபிதா பரமாத்மாவின் புகழ். இது உங்களுக்கே புரியும். நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறோம், கீழே இறங்கி வருகிறோம் என இந்த ஏணி வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. இப்போது பாவத்தின் பானை நிறைந்து விட்டது. அது எப்படி சுத்தமாகும்? அதனால் தந்தையை அழைக்கிறார்கள். நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தர். உங்களிடம் ரிலீசனும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. பாபா எல்லா தர்மங்களை பற்றியும் புரிய வைக்கிறார். வேற யாரும் புரிய வைக்க முடியாது. மற்றபடி அந்த தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களின் பின்னால் மற்றவர்களும் கீழே வர வேண்டும். மற்றபடி அவர்கள் ஒன்றும் மோட்சம் கொடுப்பதில்லை. தந்தையே கடைசியில் வந்து எல்லோரையும் பவித்திரமாக மாற்றி திரும்ப அழைத்து செல்கிறார். அதனால் அந்த ஒருவரை தவிர வேற யாருக்கும் புகழ் இல்லை. பிரம்மாவிற்கோ அல்லது உங்களுக்கோ எந்த பெருமையும் இல்லை. தந்தை வரவில்லை என்றால் நீங்களும் என்ன செய்திருப்பீர்கள்? தந்தை இப்போது உங்களை உயரும் கலைக்கு அழைத்து செல்கிறார். உங்கள் பொருட்டு எல்லோருக்கும் நன்மை என்று பாடவும் செய்கிறார்கள். எனினும் அர்த்தத்தை அறியவில்லை. அதிகமாக புகழ் பாடுகிறார்கள். அழியாதது ஆத்மா, அதற்கு இது ஆசனம் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா அழியாதது, அதை காலன் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற்று பாகத்தை நடிக்க வேண்டும். மற்றபடி அதை அழைத்து செல்ல எந்த காலனும் வருவதில்லை. யாராவது சரீரத்தை விட்டால் உங்களுக்கு துக்கம் ஏற்படுவதில்லை. சரீரத்தை விட்டுவிட்டு அடுத்த பாகத்தை நடிக்க சென்றார். அழுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள். இதையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன என்று பாடுகிறார்கள். தந்தை எங்கே வந்து சந்திப்பார் என்பதும் கிடையாது. இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் கிடைக்கிறது. எவ்வளவு காலமாக நீங்கள் கேட்டு வருகிறீர்கள்?
இவர் புத்தகம் எதையும் எடுப்பதில்லை, புரிய வைப்பதற்காக மட்டும் மேற்கோள் காட்டுகிறார். தந்தை உண்மையிலும் உண்மையான படைப்பை படைக்கிறார். உண்மையால் வெற்றி, பொய்யால் தோல்வி. உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். ராவணனிடம் நீங்கள் அதிகமாக தோல்வியடைந்தீர்கள். இந்த எல்லா விளையாட்டும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிய கொண்டு இருப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். பிறகு இவர்கள் எல்லோருமே இருக்கவே மாட்டார்கள். இவர்கள் எல்லோரும் பின்னால் வருகிறார்கள். இந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில் வைப்பது எவ்வளவு எளிது. யார் நல்ல முயற்சி செய்யும் குழந்தை அவர் நான் நன்றாக ஞானத்தை சொல்கிறேன் என்று மகிழ்ச்சி அடைய மாட்டார். கூடவே யோகத்தையும் மேனஸையும் தாரணை செய்வார். நீங்கள் மிக மிக இனியவராக மாற வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அன்பாக புரிய வைக்க வேண்டும். பவித்திரத்தின் மீது எவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது, அதுவும் நாடகப்படியே நடக்கிறது. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். அதற்காக நாடகத்தில் இருந்தால் கிடைக்கும் என்பது கூடாது. முயற்சி செய்ய வேண்டும். தேவர்களைப் போல தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். உப்பு தண்ணீராகக்கூடாது. நாம் தவறாக நடந்து தந்தையின் மானத்தை வாங்குவது இல்லைதானே என்று பார்க்க வேண்டும். சத்குருவை நிந்திப்பவர் இலக்கை எட்ட முடியாது. இவர் சத்திய தந்தை, சத்திய டீச்சராக இருக்கிறார். ஆத்மாவிற்கு இப்போதும் நினைவு இருக்கிறது. தந்தை ஞானக்கடல், சுகக்கடல். நிச்சயம் ஞானத்தை கொடுத்து சென்றிருக்கிறேன். அதனால்தான் புகழ் பாடப்படுகிறது. இவரது ஆத்மாவில் ஏதாவது ஞானம் இருந்ததா என்ன? ஆத்மா என்றால் என்ன, நாடகம் என்றால் என்ன என்பது யாருக்கு தெரியாது. அதை மனிதர்களே அறிய வேண்டும். ருத்ர யாகம் படைத்தால் ஆத்மாக்களுக்கு பூஜை செய்கிறார்கள். அவற்றில் பூஜை நல்லதா அல்லது தேவ சரீரத்தின் பூஜை நல்லதா? இந்த சரீரம் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் ஒரு சிவபாபாவின் பூஜையே அவ்விபச்சாரி பூஜை. இப்போது அந்த ஒருவரிடமே கேட்க வேண்டும். அதனால்தான் கெட்டதை கேட்காது என்று சொல்லப்படுகிறது. நிந்தனையின் எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள், என் ஒருவரிடமிருந்து மட்டுமே கேளுங்கள். இதுதான் அவ்விபச்சாரி ஞானம். எப்போது தேக அபிமானம் முறியுமோ அப்போதே நீங்கள் குளிர்வீர்கள். இதுதான் முக்கிய விஷயம். தந்தையின் நினைவால் இருந்தால் வாயால் எந்த தலைகீழ் வார்த்தையும் சொல்ல மாட்டீர்கள். கெட்ட பார்வை போகாது. பார்த்தாலும் பார்க்காமல் இருப்பீர்கள். நமது ஞானத்தை 3வது கண் திறந்திருக்கிறது. தந்தை திரிநேத்திரியாக, திரிகால்தரிசியாக மாற்றுகிறார். உங்களிடம் இப்போதும் 3 காலங்களையும் 3 உலகங்களையும் ஞானம் இருக்கிறது. நல்லது. இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஞானத்தை சொல்வதோடு யோகத்திலும் இருக்க வேண்டும். நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். மிக இனியவராக மாற வேண்டும். வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வரக்கூடாது. 2. அகநோக்கில் தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே பேச வேண்டும். பாவனமாக மாறுவதற்கு உத்திகளை உருவாக்க வேண்டும். அதிகாலை எழுந்து தந்தை மிகுந்த அன்போடு நினைவு செய்ய வேண்டும். வரதானம். வயர்லெஸ் செட் மூலமாக விநாச காலத்தில் கடைசி டைரக்ஷனை கேட்ச் செய்யும் வயர்லெஸ் ஆகுக. விநாச நேரத்தில் கடைசி டைரக்ஷனை கேட்ச் செய்வதற்கு ஐஸ்லெஸ் புத்தி தேவை. அந்த மனிதர்கள் வயர்லெஸ் செட் மூலமாக ஒருவர் பிறருக்கு சத்தத்தை அனுப்புகிறார்கள். இங்கே இருப்பது வயர்லெஸ். இந்த வயர்லெஸ் மூலமாக இந்த பாதுகாப்பான இடத்திற்கு சென்று சேருங்கள் என்று உங்களுக்கு சப்தம் கேட்கும். எந்த குழந்தை தந்தையின் நினைவில் இருக்கும் வயர்லெஸ்ஸாக இருப்பாரோ அவருக்கு அசரீரியாகும் பயிற்சி இருக்கும். அவர் விநாச காலத்தில் விநாசமாக மாட்டார். ஆனால் சுய விருப்பத்தோடு சரீரத்தை விடுவார். ஸ்லோகன். யோகத்தை ஒதுக்கிவிட்டு கர்மத்தில் பிஸியாவதும் கவனக்குறைவே. அவ்யக்த செய்கை. ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பியூரிட்டியின் ராயல்ட்டி என்றால் ஒரு விரதை ஆவது. ஒரு தந்தை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பிராமண வாழ்வில் சம்பூர்ண பாவனமாக மாறுவதற்கு ஒரு விரதியின் பாகத்தை உறுதி செய்யுங்கள். உணர்வில் சுபபாவனை, சுப விருப்பம் இருக்க வேண்டும். திருஷ்டி மூலமாக ஒவ்வொருவரையும் ஆத்மாவின் உருவில் அல்லது பரிஸ்தாவின் உருவில் பாருங்கள். கர்மத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தை கொடுத்து சுகத்தை பெறுங்கள். ஒருவர் துக்கத்தை கொடுத்தாலும் திட்டினாலும் அவமதித்தாலும் நீங்கள் சகித்து கொள்ளும் தேவி தேவராகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.